ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லார் வீட்லேயுமே வந்து இது நடக்கும். கஷ்டப்பட்டு துணி துவைக்கிற அம்மாவை பார்த்த பையன் இருந்துட்டு இந்த மாதம் சம்பளத்துலையாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் வந்து அதை கேட்ட அம்மா, டே இருக்க செலவில் நீ வேறு ஏன்டா 25,000 30,000க்கு வாஷிங் மிஷின் வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோட அந்த பிளான் அப்படியே ட்ராப் ஆகிடும். ஆனால் உண்மையாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு எவ்வளோதான் காசு வேணும்? இது வந்து வாஷிங் மிஷின் வாங்குங்க அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுற வீடியோவே கிடையாது. அட்லீஸ்ட் இவ்வளோதான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பிளான் பண்ணலாம்ல, இவ்வளோ இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு. அதுக்காக தான் இன்றைக்கி கோயம்புத்தூர் கிராஸ்கட் ரோட்டில் இருக்கக்கூடிய வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து வந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாத்தையுமே வந்து வாரம் ஒரு சீரியஸாக நான் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வாங்க இப்போ டேரெக்டாக உள்ள போகலாம். 9,000 இருந்துச்சுன்னா உங்களால் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிக்க முடியும். ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,500 வரும். டிஸ்கவுண்ட்லாம் போக 9,000க்கு எடுத்துக்கு. மோட்டாருக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுப்பாங்க. டவுன் பேமெண்ட் கட்டியும் பண்ணிக்கலாம், டவுன் பேமெண்ட் கட்டாமலே பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் சார்ஜோடும் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டெலாம் போட்டிங்கன்னா 24 மந்த்ஸாக ஓவரால் ப்ராடக்ட்டோட வேல்யூ வந்து டிவைட் பண்ணி 24 மந்த்ஸ் வித் கேஷ்பேக்கோட கொடுத்துருவேன். நமக்கு ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வினா என்ன எரர் காட்டுது அப்படின்னு தான் கேட்பாங்க, என்ன ப்ராப்ளம்னு கேட்பாங்க. கஸ்டமருக்கு சொல்ல தெரியாது. இப்போ இது ஸ்பெஷல் ரேட்டில் போட்டிருக்கோம். 27,500லேருந்து உங்களுக்கு 21க்கே கொடுக்குறோம். 22,000லேருந்து அப்ராக்சிமேட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணால் ஒரு 19,000க்கு எடுத்துக்கலாம். விட்டுட்டு போயிட்டோன்னா உங்களுக்கு வந்து அப்படியே நிற்கும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். அவங்களால கசக்கி துவைக்கிறது வந்து டாப் லோடு. நம்ம அடித்து துவைக்கும் போது எப்படி ரொட்டேஷன் ஆகுமோ அதே மாதிரி தான் இதுவும் ரொட்டேஷன் ஆகும். 12,500 வரும். டிஸ்கவுண்ட்லாம் போக 10,000க்கு எடுத்துக்கும். கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வீனஸ் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கலே பேசிக்காக எவ்வளோ காசு இருந்தால் எங்களால் ஒரு வாஷிங் மிஷின் வாங்க முடியும்னா, கஸ்டமராக நீங்கள் வந்து ஒரு 9,000 இருந்துச்சுன்னா உங்களால் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிக்க முடியும். வாஷிங் மிஷினில் வந்து மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. செமி ஆட்டோமேட்டட் இருக்குது, டாப் லோட் இருக்குது, ஃப்ரண்ட் லோட் இருக்குது. செமி ஆட்டோமேட்டட்னா இது வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணும், ட்ரை பண்ணும். இது தனியாக நீங்கள் வந்து எடுத்து ட்ரை பண்ணணும். இது மட்டும் தான் வந்து செமி ஆட்டோமேட்டட். டாப் லோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரம்மு தான் இருக்கும். அந்த ட்ரம்லேயே போட்டு மிஷினை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1.5 ஹவர்ஸில் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு வாஷ் பண்ணி முடிச்சிடும். ஃப்ரண்ட் லோடுனா அதோட வாஷிங் குவாலிட்டி வந்து மாறும். ஸோ இது 3 வந்து வேரியண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்மகிட்ட 9,000 இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த 9,000 மாடல் இந்த மாடல் தான். உங்களுக்கு 6.2 kg தான் வந்து இது இருக்கும். இது ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,500 வரும். டிஸ்கவுண்ட்லாம் போக 9,000க்கு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ 6.2 kgன்னு சொல்கிறீங்களா, பேசிக்காக பார்க்குறவங்களுக்கு புரியிற மாதிரி கொண்டு போவோம். இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து 3 பேர் இருக்கோண்ணா. 3 பேர் துணியை வந்து இதில் போட்டு துவைக்க முடியுமா? துவைக்கலாம், தாராளமாக துவைக்கலாம். இன்னொரு மெஷர்மெண்ட், இந்த 6.5 kg எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஈர துணியை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா அது எவ்வளோ வெயிட் இருக்குமோ அதுதான் இந்த கேஜி. ஸோ இப்படி தான் வந்து வாஷிங் மிஷினில் வந்து உங்களுக்கு கேஜி வந்து மெஷர் பண்ணுறாங்க. இதில் வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு இதிலே வந்து உங்களுக்கு ரின்ஸும் பண்ணிக்கணும். ரின்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து இதில் தனியாக ட்ரை பண்ணணும். இதுதான் வந்து செமி ஆட்டோமேட்டட். உங்களுக்கு இது வந்து 6.5 kg. அதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. பிராண்டு மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகும். இது ஹுண்டாய்ங்கிற பிராண்டில் வரும். இதுவும் உங்களுக்கு 1 இயர் மொத்த யூனிட்டோட வாரண்டி, 5 இயர்ஸ்க்கு மோட்டாரோட வாரண்டி. இது வந்து ஹையர் பிராண்டில் வரும். ஹையர் பிராண்டில் பார்த்தீங்கன்னா 6.5 kg வரும். 6.5 kgக்கும் 6.2 kgக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இல்லை. ஒரு 3 ட்ரெஸ்ஸிலேருந்து 4 ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதே மெக்கானிசம் தான் இதுலேயும். இதுவும் உங்களுக்கு 12,500 வரும். டிஸ்கவுண்ட்லாம் போக 10,000க்கு எடுத்துக்கும். ஆனால் இப்போ டிஸ்கவுண்ட் சொல்கிறீங்களா, இது குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் தான் இருக்குமா இல்லை எப்போவுமே? இல்லை, மோஸ்ட்லி வந்து எவ்ரி வீக்கெண்டும் போடுவோம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளும் கண்டிப்பாக போட்டுருவோம். இது இல்லாமல் ஸ்பெஷல் கஸ்டமர் இது மாதிரி புக் பண்ணிட்டு போகிறவங்க அந்த மாதிரி வந்தால் கூட நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். எங்களால் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க முடியலனாலும் மார்க்கெட் ப்ரைஸில் மேட்ச் பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லைனாலும் எங்களால் கிஃப்ட் பண்ண முடிந்தாலும் கிஃப்ட் பண்ணிடுவோம். கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம். அவ்வளோதான். இது வந்து 7.2 kg. இதுவும் மோரலஸ் வந்து 10,500 11,000 அந்த ரேஞ்சில் தான் வரும். அப் டு உங்களுக்கு 8.5 kg வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு 12,500 நீங்கள் ஒரு 11,000 இல்லை 10,500க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 7 kgங்கிறது 7.2 kgங்கிறது. இது 7 kg வேர்ல்ட் ஃபுல்லாக 5 இயர்ஸ் மாடல். உங்களுக்கு 5 இயர்ஸ் மாடல்னால் உங்களுக்கு மோட்டாருக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுப்பாங்க. மொத்த யூனிட்டுக்கு எந்த மிஷின் எடுத்தாலும் 1 இயர் மேனுஃபேக்சரிங் ஒரு யூனிட்டோட வாரண்டி இருக்கும். இது ஸ்பெஷல் ஆஃபரில் இருக்குது. இப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,500 வரும். இந்த 7.2 kgயோட ப்ரைஸ்க்கே வந்து உங்களால் 10,500க்கு உங்களால் எடுத்துக்க முடியும். ஸ்பெஷல் ரேட்டு உங்களுக்கு வேர்ல்ட் ஃபுல்லாக இந்த பிராண்ட், இந்த மாடல் கொஞ்சம் பீக்கில் இருந்த மாடல். மேலே வித்தியாசமாக இருக்குது. இல்லை, இதுவும் அதே மாதிரி தான். இதில் வந்து உங்களுக்கு இந்த சைடில் ஓப்பன் பண்ணுவீங்க. இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணுவீங்க. இதில் ஓப்பன் பண்ணிட்டு இந்த லாக்கில் வரும் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் தான். மற்றபடி மெக்கானிசம் எல்லாமே ஒன்று தான். ஆனால் இதோட டிசைன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் உங்களுக்கு. இது 7.5 kg. இது வந்து 7 kg, இது 7.5 kg. எல்லாத்துக்குமே பேசிக் மெக்கானிசம் தான். கேஜி மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு 1000 1500 இந்த மாதிரி உங்களுக்கு ஹேண்டிலு, இந்த மாதிரி ஹேண்டில் அடிஷ்னல் ஃபீச்சர் வரும். இது இல்லாமல் அடியில் வந்து எல்லா மாடல்லையுமே வந்து செமி ஆட்டோமேட்டடில் வீல் வந்துடும். ஸோ இதுதான் உங்களுக்கு ரேஞ்சு. அப் டு வந்து ஒரு 16,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. இதுக்கும் உங்களுக்கு 7 kgக்கும் 7.5 kgக்கும் ஒரு 600 rupees 700 rupees தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். இதில்
இது சாம்சங்கில் 8 கேஜி. சாம்சங்கில் 8 கேஜி வந்து உங்களுக்கு 16500 வரும். 16500 ப்ளஸ் வந்து சாம்சங் பிராண்டுங்கிறதுனால உங்களுக்கு அதோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது இல்லாமல் இதுலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணோன்னா ஒரு 14000 வரைக்கும் கொடுக்கலாம். இது இருக்கிறதுலே ஹையர் அண்ட் மாடலு 8.5 கேஜி. 8.5 கேஜினா அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஒரு 6 பேர்லேருந்து 7 பேர் இருக்க ஃபேமிலியில் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 2 பெரிய போர்வை வந்து போட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறதா இருந்தால் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இதில் வந்து கெப்பாசிட்டி. ஸோ பெரிய ட்ரம்மாக கொடுத்துருப்பாங்க, துவைச்சிட்டு இதில் நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம், தனியாக ட்ரைவ் பண்ணிக்கலாம். பாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுன்னு சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப். சரி ஓகேங்க. இப்போ இதுலேயும் வந்து சில பேர் வந்து இஎம்ஐயில் வாங்க முடியுமான்னு நினைப்பாங்க. தாராளமாக எடுத்துக்கலாம். நம்மகிட்ட இஎம்ஐயும் அவைலபிள் இருக்குது. பேப்பர் ஃபைனான்ஸ் இருக்குது, கிரெடிட் கார்டில் போட்டுக்கலாம், டெபிட் கார்டில் போட்டுக்கலாம், பிராண்ட் இஎம்ஐ போட்டுக்கலாம், வித் கேஷ்பேக்கோட வரும். உங்களுக்கு எத்தனை 24 மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் உங்களால் இஎம்ஐ. டவுன் பேமெண்ட் கட்டியும் பண்ணிக்கலாம், டவுன் பேமெண்ட் கட்டாமலேயும் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் சார்ஜஸோடும் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டிலலாம் போட்டிங்கன்னா 24 மந்த்ஸை ஓவரால் ப்ராடக்ட்டோட வேல்யூ வந்து டிவைட் பண்ணி 24 மந்த்ஸ் வித் கேஷ்பேக்கோட கொடுத்துருவேன் நான் உங்களுக்கு. ஓகே, இஎம்ஐ இப்போ நாங்கள் போடுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்னா எங்களுக்கு அவைலபிள்? ஆதார் கார்டு வேணும். இப்போ ஃபினான்ஸில் அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்மகிட்ட பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது, ஹெச்டிபி இருக்குது, ஹெச்டிஎஃப்சி இருக்குது, ஐடிஎஃப்சி இருக்குது. இது எல்லாமே சிபில் பேஸில் ரன் ஆகும். ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஆதார் கார்டு தேவைப்படும், பேன் கார்டு தேவைப்படும், பேங்க் பாஸ்புக் தேவைப்படும், அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இல்லை செக் லீஃப், இன்டர்நெட் பேங்கிங், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படும். கிரெடிட் கார்டில் போயிட்டீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு மட்டும் இருந்தால் போதும். கிரெடிட் கார்டு இருந்தாலும் சரி, டெபிட் கார்டு இருந்தாலும் சரி. இப்போ நிறையா டெபிட் கார்டில் வந்து உங்களுக்கு டெபிட் கார்டில் இஎம்ஐ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. HDFC பேங்க்கில் டெபிட் கார்டு இஎம்ஐ இருக்குது, ஆக்சிஸ் பேங்க்கில் டெபிட் கார்டு இஎம்ஐ இருக்குது. டாப் லோடு பார்க்க போகிறோம். ஸோ டாப் லோடில் வந்து என்னென்னா ஸ்டார்டிங் வந்து அதே மாதிரி தான் கேஜி மெஷர்மெண்ட்டு 6 கேஜிலேருந்து உங்களுக்கு 8 கேஜி வரைக்கும் இதில் அவைலபிள் இருக்குது. அந்த செமி ஆட்டோமேட்டடுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் தனித்தனியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால தான் செமி ஆட்டோமேட்டட். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட். இதில் நீங்கள் வந்து துணியை போட்டுட்டு வாட்டர் கனெக்ஷன் இருந்துட்டு ஸ்டார்ட் மட்டும் பண்ணிட்டா போதும். மற்றபடி அதில் வந்து உங்களுக்கு அதுவே வாஷ் பண்ணிடும், அதுவே ரின்ஸ் பண்ணிடும், அதுவே ட்ரை பண்ணிடும். நம்மளோட டிபெண்டன்சி இதில் இருக்காது. ஸோ அதனால் ஒரு ஒர்க்கிங் பீப்புளோ இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டாக எதாவது வெளியே போகிறாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா மிஷினை ஆன் பண்ணி விட்டு போனாங்கன்னா தண்ணியோட ஃபெசிலிட்டி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே வாஷ் பண்ணிடும். வாஷிங் டைமிங் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ்லேருந்து 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எடுத்துக்கும். இது வந்து உங்களுக்கு ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,500 வரும் உங்களுக்கு. டிஸ்கவுண்ட்லாம் போக 15,000க்கு எடுத்துக்கலாம். இது 7 கேஜி. 7 கேஜிங்கிறது உங்களுக்கு வந்து 18,500, 19,000 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 6 கேஜிங்கிறது வந்து ஒரு 3 பேர் துவைக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 பேர் வரைக்கும் இதில் துவைக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7.5 கேஜி. 7.5 கேஜினா இதில் வந்து உங்களுக்கு 5 பேர் சொன்னால 5 பேரில் வந்து இது 6 பேர் வரைக்கும் உங்களால் வாஷ் பண்ணிக்க முடியும். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 24,500 வரும். 24,500லேருந்து உங்களுக்கு அதுலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணோம்னா 23, 22 அந்த ரேஞ்சிலேருந்து வரும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு 6.5 கேஜி. இதுவும் 6.5 கேஜி தான், இதுவும் 6.5 கேஜி தான். இதுக்கு ஏன் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா அது வந்து இருக்கிறதுல பேசிக் மாடல், இது கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல், குயிக் வாஷ், டெலிகேட் மாடல் மட்டும்தான் இருக்கும். இந்த 3 வாஷ் மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் இருக்குது, சூப்பர் க்ளீன் இருக்குது, குயிக் வாஷ் இருக்குது, டெலிகேட் இருக்குது, ஜீன்ஸுக்கு தனியாக பண்ணலாம், எனர்ஜி சேவிங் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து வாஷிங் மிஷினில் துவைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை ஆட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ் மட்டும் மிஸ் ஆயிரும், அதை மட்டும் கையில் துவைச்சிட்டு ரின்ஸ் மட்டும் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இதில் வாஷ் மட்டும் இல்லை, வாஷு, ரின்ஸு, உங்களுக்கு வந்து ட்ரை 3மே பண்ணிக்கலாம். வாஷ் மட்டும் தனியாக பண்ணிவிட்டு ரின்ஸும் ஸ்பின்னும் மட்டும் இதில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டப் கிளீனுக்கும் பண்ணிக்கலாம். ஒரு சில வீட்டில் வந்து உப்பு தண்ணி இருக்கும், அந்த உப்பு தண்ணி வந்து உள்ளே இருக்க ட்ரம்மில் வந்து படிஞ்சிடும். அந்த படிகிறத வந்து அதுக்கு தனியாக சோப்பு இருக்குது, சோப் ஆயில் இருக்குது. அந்த சோப் ஆயிலை போட்டு உங்களால் ட்ரம்மை மட்டும் க்ளீன் பண்ணிக்க முடியும். சைக்கிளும் உங்களால் மாற்றிக்க முடியும். எத்தனை தடவை வாஷ் பண்ணணும்? பேசிக்காக வந்து ஒரு இதில் வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணும், ரின்ஸ் பண்ணும், வாஷ் பண்ணும், ரின்ஸ் பண்ணும், வாஷ் பண்ணும், ட்ரை பண்ணும். 3 சைக்கிள் நடக்கும். இந்த 3 சைக்கிளாக 2 சைக்கிளாக வேணுமா, ஒரு சைக்கிளாக வேணுமா, எத்தனை சைக்கிளாக வேணும் உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த டிஸ்பிளே வந்துடும். இதில் வந்து வித் டைமரும் வரும், எரர் கோடும் இதில் காட்டும். இப்போ எல்லாருக்குமே அவ்வளோ நாலேஜ் இருக்காது. இந்த எரர் கோடு வந்து மேனுவல் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன எரர்னு காட்டிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தண்ணி வந்து உள்ள இன்புட் ஆகலை அப்படின்னா அது ஒரு எரர் காட்டும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கால் புக் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வினா என்ன எரர் காட்டுது அப்படின்னு தான் கேட்பாங்க, என்ன ப்ராப்ளம்னு கேட்பாங்க. கஸ்டமருக்கு சொல்ல தெரியாது. ஸோ மேனுவல் புக்கையும் இதில் வர்ற கோடையும் பார்த்துட்டாங்க அப்படின்னா என்ன எரர்னு அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த டிஸ்பிளே மாடலில் வந்து ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. இது வந்து 19,500 வருது.
இது 8 kg மாடல் 29,900 வரும். இது மற்ற மாடலில் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் வந்து உங்களால் 8 kg ஆட் பண்ணிக்க முடியும், 0.5 kg வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்க முடியும். இதில் உள்ள ஃபீச்சரே தான் இதுலேயும் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இதில் வந்து அடிஷ்னல் ட்ரே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதில் வந்து ஒரு 7 கிலோ ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களால் அடிஷ்னலாக ஆட் பண்ண முடியாது. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மிஷின் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இம்பார்ட்டண்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டுறீங்க, குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது கீழே தான் சென்சார் இருக்கும். ஸோ அதனால் இந்த டோரை ஓப்பன் பண்ணால் தான் உங்களால் வந்து மிஷின் ஸ்டாப் ஆகும். இதை நீங்கள் டோர் க்ளோஸில் இருக்கிறதுனால மிஷின் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து டாப் அப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே உள்ளே போட்டுடலாம். இதுக்குள்ளே உள்ளே போட்டிங்க அப்படின்னா இது நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. வாஷிங்கோட டைமிங்கை வந்து ஸ்டாப் ஆகாது. இதிலே உங்களுக்கு 7 kg இங்கே பார்த்த மாடல் மாதிரி இதோட அட்வான்ஸ் மாடல் இது உங்களுக்கு. இப்போ இது ஸ்பெஷல் ரேட்டில் போட்டிருக்கோம். 27,500லேருந்து உங்களுக்கு 21க்கே கொடுக்குறோம் இது. ப்ளஸ் வந்து இந்த ட்ரே வந்து டிடர்ஜென்ட் மோட் போடுறது உங்களுக்கு. ஸோ டிடர்ஜென்ட் போட்டுக்கலாம், உங்களுக்கு கம்ஃபர்ட் போட்டுக்கலாம், எதனாலும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இல்லை கம்ஃபர்ட் நீங்கள் இங்கே ஊற்றுறதுனால இங்கே ஊற்றிக்கலாம் உங்களுக்கு. மோஸ்ட்லி இங்கே போடுறது வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகி வெளியே வந்துடும் உங்களுக்கு. அடுத்து இப்போ வேர்ல்ஃபுல்லில் நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே சாம்சங் மாடல் தான். எங்ககிட்ட வந்து சாம்சங் இருக்குது, ஹையர் இருக்குது, வேர்ல்ஃபுல் இருக்குது. 3 பிராண்டு இப்போ இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு எந்த பிராண்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ வேர்ல்ஃபுல்லில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து 7 kg. இப்போ சாம்சங்கோட 7 kgக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா ஃபஸ்ட்டு வந்து பிராண்டு ப்ளஸ் வந்து சாம்சங்கில் எல்லாமே வந்து டாப்பில் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஒரு சில மாடலில் மட்டும் தான் முன்னாடி வந்து இந்த பேனல் கொடுப்பாங்க, கண்ட்ரோல் பேனல்னு சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரோல் பேனல் முன்னாடி இருக்கும் இதில் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் டோரில் வரும். இது வந்து உங்களுக்கு 22,000 வரும். 22,000லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. 22,000லேருந்து அப்ராக்சிமேட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணால் ஒரு 19,000க்கு எடுத்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு 20,000க்கு வித் ஸ்டாண்டோடு எடுத்துக்கலாம். வித் ஸ்டாண்டுங்கிறது ட்ராலி ஸ்டாண்டோடு எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு 7.5 kgயில் வந்து வேர்ல்ஃபுல்லை பற்றி சொல்லணும்னா இந்த 6th சென்ஸ் தான் பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஸோ 6th சென்ஸ்னால என்ன யூஸ் அப்படின்னா யூசேஜே வந்து தண்ணி கம்மியாக செலவழிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் எடுக்கிறது. ஸோ இந்த வேர்ல்ஃபுல்லில் 6th சென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் தான் போடுறீங்க, இதில் வந்து வாட்டர் லெவல் இருக்கும். இந்த வாட்டர் லெவலை நீங்கள் ஆட்டோவில் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதோட வெயிட்டை வந்து கேலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான வாட்ரு, அதுக்குண்டான ஸ்பின்னிங் டைமிங்கு எல்லா மிஷின்லையுமே குயிக் மோடு இருக்கும். அந்த குயிக் மோடோட அட்வான்ஸ் மோடு தான் வந்து 6th சென்ஸ். டக்குன்னு வந்து வாஷ் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். இது வந்து இதிலே 7.5லே வந்து டீப் க்ளீன் உங்களுக்கு. டீப் க்ளீனோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,500 வரும். இது வந்து 23,500 வரும். ஒரு 1000 rupees ஏன் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இந்த கிளாஸோட டிசைனு தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட். இது வந்து சாஃப்ட் டோருன்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம ட்ரெஸ்ஸு ஆட் பண்ணும்போது டக்குன்னு ஏதாச்சும் ஒரு வேலை வரும், விட்டுட்டு போயிட்டோன்னா உங்களுக்கு வந்து அப்படியே நிற்கும். இது அந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு. இது சாஃப்ட் டோர் கிடையாது. கிளாஸ்க்கும் ஒரு சிலர் வந்து கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் வந்து பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இது வந்து வச்சுக்கும். இது வந்து உங்களுக்கு 24,500 வரும். டிஸ்கவுண்ட்னா உங்களுக்கு 22,500 வரைக்கும் பண்ணிக்கலாம். 23,000க்கு வந்து வித் ஸ்டாண்டோட எடுத்துக்கலாம் நீங்கள். இது வந்து ஹையரில் வந்து 7 kg வரும். இது உங்களுக்கு 7 kg. இது 19,500 வரும். இது உங்களுக்கு 19,500. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது வந்து 7 கிலோ, இது 8 கிலோ. ஸோ 7 கிலோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு 5 பேர்லேருந்து 6 பேர் வரைக்கும், மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் உங்களால் ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். 8 பேர்னா ஆப்வியஸ்லி ஒரு 7 பேர் வரைக்கும் உங்களால் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம் உங்களால். இதுலேயும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது ஏன் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில நேரம் நம்மளும் விட்டுட்டு போயிடுவோம், டோர் வந்து உடையும். ஸோ அதனால் இப்படி ஹோல்டு பண்ணிருச்சுன்னா சேஃபாக இருக்கும் டோரு. இன்னொன்று என்னென்னா எழுத்து மணி காய போடுறதுக்கு இடம் இருக்காது. சிம்பிளான மெக்கானிசம் இதிலே நீங்கள் காய போட்டுக்கலாம். நம்ம அந்த காலத்தில் வந்து கையில் வந்து கசக்கி துவைப்போம், அடித்து துவைப்போம். கசக்கி துவைக்கிறது வந்து டாப் லோடு. அது வந்து ட்ரம் இப்படி சுற்றும், ரைட் லெஃப்ட் மட்டும் சுற்றும். இது வந்து அடித்து துவைக்கும். இது இந்த மாதிரி வீல் மாதிரி சுற்றும். வீல் மாதிரி சுற்றுறதுனால நம்ம இதோட ரொட்டேஷன், நம்ம அடித்து துவைக்கும் போது எப்படி ரொட்டேஷன் ஆகுமோ அதே மாதிரி தான் இதுவும் ரொட்டேஷன் ஆகும். இன்னொரு மோஸ்ட் அட்வான்டேஜ் ஃப்ரண்ட் லோடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாஷிங் குவாலிட்டி நல்லாயிருக்கும். எந்த துணியாக இருந்தாலும் அடித்து துவைச்சா தான் அழுக்கு போகும்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் 2 விஷயத்துக்காண்டி வந்து ஃப்ரண்ட் லோடு எடுப்பாங்க. அதிகமாக ஒயிட் ட்ரெஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லோடு யூஸ் பண்ணுவாங்க. தண்ணி வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து எடுப்பாங்க அவங்களுக்கு. என்ன காரணம்னா டாப் லோடில் வந்து ஃபுல் ட்ரம் நிறைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து மிஷினே ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பாதி ட்ரம் நிறைஞ்சால் போதும். ஏன்னா இது வந்து அடித்து தான் துவைக்க போகுது. அதனால் பாதி ட்ரம் நிறைஞ்சாலே போதும். இது வந்து ஒரு 80 லிட்டர் தண்ணி எடுத்துக்குதுன்னா இது ஒரு 40 லிட்டர் தான் தண்ணி எடுத்துக்கும். ஹீட் வாட்டர் உங்களுக்கு வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். கேஜி கணக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து 7 கிலோ வரும். இது 6.5 கிலோ வரும் உங்களுக்கு 7 கிலோன்னா 3 பேர்லேருந்து 4 பேர் உள்ள ட்ரெஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். 6.5 கிலோங்கிறது 3 பேர் வந்து ட்ரெஸ் இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 36,000 வரும். இது 33,000 வரும். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணவங்களாம் இது வந்து உங்களுக்கு 33,500 வரும். இது வந்து உங்களுக்கு 30,500 வரும். உங்களுக்கு குட் மார்னிங். ரொம்ப நன்றி. குட் மார்னிங்.